ஹாய் ஆல், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டிச்சுடு ப்ளவுஸில் வந்து நம்ம எப்படி போட்லி பால்ஸ் வைக்கலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக வைக்கிற போட்லி பால்ஸ் மாதிரி வச்சோம் அப்படின்னா அது வந்து ப்ளவுஸ் போடையில் வந்து மேலே தூக்கிக்கிட்டு வந்துடும். அப்படி இல்லாட்டி போடுறவங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், கசகசன்னு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து போடக்கூடாது. இதுக்கப்புறம் ஒரு சில ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த இதை வந்து எப்படி பண்ணணுன்ட்டு இதுக்கு முந்தின வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் போட்லி பால்ஸ் போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி த்ரெட்டை வச்சு நல்லா சுற்றணும். ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து ஒரு 3/4 இன்ச் வரைய நம்ம கீழே வந்து த்ரெட்டை வச்சே சுற்றணும். அந்த கிளாத்தை வந்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து த்ரெட்டை வந்து நம்ம சுற்றணும். நல்லா மேலேருந்து கீழே அகைன் கீழேருந்து மேலே வரைய நம்ம சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்பயும் போல் அந்த பூ கெட்டுறப்போ போடுவோம்ல நாட்டை, அந்த மாதிரி நாட்டை வந்து நம்ம போட்டுக்கணும். அந்த மாதிரி நாட்டை போட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம இப்படியே வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம எங்கே வரைய சுற்றிருக்கோமோ அதிலிருந்து ஒரு 1லேருந்து 2 சென்டிமீட்டர் சைஸ்க்கு அளவு நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா நீட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். அவங்க போடுறவங்களுக்கும் அந்த ப்ளவுஸ் போடையிலையும் கசகசன்னு இருக்காது. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.